வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஞான பெருமக்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நின்று இந்த தெய்வீக நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க 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 வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போ தலைப்பு பிரச்சனைகளை தீர்க்கும் தவம். அது யாரோட பிரச்சனை? உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் தவம். அதாவது கடந்த சில நாட்களாகன்னு தான் சொல்லணும், ரொம்ப நாளான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மனதுல சில உள் உணர்வுகள் தட்டி கொண்டே இருக்கிறது. அது ஒரு புதிய புதிய சிந்தனையாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது குருவினுடைய உயிர் கலப்பால் தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய காரணத்தினால் எனக்கு அப்பப்போ தோன்றக்கூடிய உள்ளுணர்வுகளை உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடிக்கடி இது கேட்டு பார்க்கிறேன், இது தானா கற்பனையா வருதா அப்படின்னு கூட கொஞ்சம் அடிக்கடி சிந்திச்சு பார்த்துட்டு, இல்ல இது உண்மையாலுமே ஒரு கருத்து இருக்கிற ஒரு விஷயம்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது தவம் அப்படிங்கிறதே பிரச்சனைகளை தீர்த்ததுக்கு தான் வந்திருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மகரிஷி அவங்க துரியாதி தவத்துல சொல்லியிருப்பாங்க, தன்முனைப்பு நீங்கி இறை உணர்வை நாம் பெறுவதற்காக அந்த துரியாதீத தவம் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஆணவம் கண்மம் மாயை போகுவதற்கு தவம் உதவுகிறது. இன்னும் சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மங்கள் நமக்கு நீங்குவதற்கு இந்த தவம் உதவுகிறது. இப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளையும் கழிப்பதற்காகத்தான் தவம். குறிப்பாக இப்போ 9 தவங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த 9 தவத்துக்குள்ளேயே ஒரு நுட்பத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். அது ஒரு 3 தவங்கள்ல இந்த நுட்பத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். சரிதானுங்களா? பயன்படுத்தி பார்த்துட்டு அதுல பிரச்சனை எப்படி தீர்வு அடையுதுங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரிதானுங்களா? ஒரு 3 தவத்துல நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய டெக்னிக், என்னை பொறுத்த வரைக்கும் புதுசு, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் யாரும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இந்த 17 ஆண்டுகளா பாக்குறப்ப இது மாதிரி பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகரிஷி அவங்க கொடுத்த தவத்தை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். சரிதானுங்களா? அதனோட மெக்கானிசம் நமக்கு தெரியாது. இப்போ ரிமோட் எடுத்து போடுறீங்க, டிவில சேனல் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ரிமோட்டை பிரஸ் பண்ணா சேனல் சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெரியும். இது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அது மேல நல்லா கான்பிடென்ட் வரும். புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி எப்படி பொட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு போறதுக்கும் பொட்டு வச்சா பிட்யூட்ரி வேலை செய்யறதுன்னு சொல்றதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாளையில இருந்து நீங்க பொட்டு வைக்கிறதுலயே மாற்றம். இப்ப நான் சொல்லக்கூடியது அந்த தவத்திலே ஒரே ஒரு நுட்பத்தை மட்டும் உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். அது உங்க பிரச்சனைகளை நம்மகிட்ட இருந்து கரைச்சு அழிச்சு ஓட வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? சரி, அதற்கு முன்னாடி மகரிஷி அவங்க கொடுத்த எல்லா தவமே, மகரிஷி அவங்க மட்டும் இல்ல, பல மகான்கள் கொடுத்த எல்லா தவங்களுமே நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்வதற்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அதில் நம்ம சரியாக முறையாக தொடர்ந்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும் நிச்சயமா. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் மகரிஷியை தான் இப்ப நமக்கு அதைய கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், விழிப்பு நிலை இல்லாததால் தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது இல்லைங்களா? நான் இந்த 9 தியானத்தை பத்தியும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த நுட்பத்துக்குள்ள போறேன். ஓகேங்களா?
சரி, விழிப்பு நிலை இல்லாததால தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் தியானம். நம்ம அயரா விழிப்பு நிலையில் இருப்பதற்காக ஆக்னேய தியானம் கொடுக்கப்பட்டது. ஆக்னேய தியானத்தை தொடர்ந்து ஏற்றும் போது நாம் முழு நேர விழிப்பு நிலைக்கு வருவோம். அதனால் நாம் பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். பிரச்சனைகளை சிக்காம பார்த்துக்கலாம். ரெண்டாவது சாந்தி. ஒவ்வொரு மையங்களுக்கும் பல பெனிஃபிட் இருந்தாலும் நான் உச்சகட்டமான பெனிஃபிட்டை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சாந்தி யோகம் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள்ல தியானங்களை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது யூடியூப் மூலமா புக்கை பார்த்துட்டு தியானம் எல்லாம் பண்ணி சிக்கல்ல நிறைய மாட்டினவங்க, புரியுதா இல்லைங்களா? இன்னும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது, உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய தவம் சாந்தி தவம். சாந்தி தவத்துக்கு பேரே மருந்துன்னு பேரு. உடல் மன பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு தவம்னே பேர், அமைதி தவம்னு பேரு. அது சாந்தி யோகம். அது வழியா பிரச்சனை தீரும். இன்னும் இறைவனோட கனெக்ஷன்ல நாம இல்லாம போறப்பதான பிரச்சனை வருது. யோசித்து பாருங்க. அந்த இறை தொடர்பு இல்லாதப்ப, நமது கர்ம வினைகள் செயல்படுறப்பதான பிரச்சனை வருது. அப்போ இறைவனோடு நம்ம இணைப்பதற்கான ஒரு தியானமாகத்தான் மகரிஷி அவங்க துரியத்தை ஓபன் பண்ணி விடுறாங்க. இறைநிலைக்கான நுழைவாயில். அப்ப அது எப்பவுமே இறைநிலை கூட கனெக்ட் கொடுத்துட்டே இருக்கு. கனெக்ட் கொடுத்துட்டே இருக்கிறப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரபஞ்ச சக்தியோடு இருக்கிறோம். அப்போ நம்ம பரிபூர்ணமாக பிரச்சனைகள்ல இருந்து வெளிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுது. அடுத்த விஷயம் பஞ்சேந்திரிய தவம். இதுல என்ன பிரச்சனை? 5 புலன்கள் தான் நமக்கு பிரச்சனையவே கிரியேட் பண்ணுது இல்லைங்களா? புலனடக்கம் சரிதாங்களா? புலனடக்கம் இல்லாதங்காட்டி தான் இவ்வளவு பிரச்சனையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம். கண்ணு பார்க்க வேண்டாம்னா பாக்குது, காது கேட்க வேண்டாம்னா கேட்குது, மூக்கு ஸ்மெல் பண்ண வேண்டாம்னா ஸ்மெல் பண்ணுது, வாய் பேச வேண்டாம்னா பேசுது, சாப்பிட வேண்டாம்னா சாப்பிடுது இல்லையா? இந்த உடல் எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது செய்யுது. அப்போ இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி பிரச்சனையிலிருந்து மீட்பதற்காக மகரிஷி கொடுத்தது பஞ்சேந்திரி தவம். பஞ்சபூத நவகிரக தவம். அது நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தவத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் ஒண்ணு பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு நான் வச்சிருக்கிற பேரு பிரச்சனைகளை தீர்க்கும் தவம்னு நானே வச்சிருக்கேன். சரிதானுங்களா? ஏன்னா அதுல நிறைய நுட்பங்கள் இருக்கு. அது நீங்க எந்த அளவுக்கு தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எந்த அன்பர்கள் நான் கேட்டாலும், சார் நான் காலையில மாலையில ரெகுலரா எந்த தவத்தை பண்ணணும், நான் எல்லா தவம் கத்திருக்கேன் அப்படின்னா நான் 2 ஆப்ஷன் தான் சொல்றேன். ஒன்னு பஞ்சபூத நவகிரக தவம், இன்னொன்று 9 மைய தவம். காலையில் ஒண்ணு மாலையில் ஒண்ணு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. 9 மையம் எடுக்கலையா, துரியாதீத வரைக்கும் எடுத்திருந்தீங்கன்னா காலையில பஞ்சேந்திரியம், சாலையில துரியாதீதம் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. ஏன்னா பஞ்சபூத நவகிரகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாம இன்னும் அதையெல்லாம் பெருசா ஆராய்ச்சி பண்ணல. சரிதானுங்களா? அதனால அது ஏதோ சும்மா சிம்பிளான ஒரு மெடிடேஷன், ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. அது வெரி வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன். குறிப்பாக பிரச்சனைகளை தீர்க்கறதுல நான் அதுக்குள்ள இருக்கிற நுட்பங்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு பிரச்சனைன்னு எது வந்தாலும் பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் வரணும். புரியுதுங்களா? பிரபஞ்சத்துல இருக்கிற பஞ்சபூதங்கள், நவகோள்கள் கூட பஞ்சபூதங்கள் தான். நான் அடிக்கடி யோசிப்பேன், மகரிஷி ஏன் நவகிரகங்கள் கொடுத்தாங்க? பஞ்சபூதத்துக்குள்ளேயே நவகிரகங்கள் அடக்கம் இல்ல. நவகிரகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்தாலும் நவகிரகங்கள் எல்லாமே எதுக்கு கண்ட்ரோல்னா பஞ்சபூதத்துக்கு கண்ட்ரோல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சபூதத்துக்கு அப்புறம் பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையாது. பஞ்சபூதம் நம்ம வசமானாலே பிரபஞ்சம் நம்ம வசமாயிரும். ஏன்னா பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறதே பஞ்சபூதம் தான். இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறது பஞ்சபூதம் தான். எல்லா உயிர்களாக மாறி இருப்பது பஞ்சபூதம் தான். நம்ம உடல் உயிர் மனமா இருக்கிறது பஞ்சபூதம் தான். சரிதானுங்களா? அதே போல நம்மை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளாக இருப்பதும் பஞ்சபூதம் தான். பஞ்சபூதத்தை தவிர பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை, இறைவனை தவிர. இறைவனை தான் பஞ்சபூதமாக பரிணமித்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கும். அப்ப அந்த பஞ்சபூத நவகிரகம் வெரி வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன். சரிங்களா? அது பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் நம் வசப்படுத்தி நம்மோட உயிர் கலப்பை ஏற்படுத்தி நமக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் கழிக்கக்கூடிய விஷயம். இப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன? நீங்க அந்த மெடிடேஷன் பண்றப்ப இந்த மெடிடேஷன் நீங்க எப்ப போல மெடிடேஷனா நினைச்சுக்க வேண்டாம். இது ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன் தான். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன்.
எப்பவும் போல மெடிடேஷன் பண்றப்ப இதனோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த மெடிடேஷன் நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பெனிஃபிட்டை நீங்க அடையலாம். சரிங்களா? சரி, அப்போ பஞ்சபூத நவகிரதவம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு தவம். ஏன்னா பிரச்சனைன்னு வந்தா பஞ்சபூதங்கள்ல இருந்தா வரணும். அப்ப நன்மைன்னு நடந்தாலும் பஞ்சபூதத்துல தான் நடக்கும். அப்ப பஞ்சபூதம் இணக்கமாயிருச்சுன்னா நம்ம பிரச்சனை கிளியர். சரியானுங்களா? அதற்கு அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தியானம் 9 மைய தியானம். துரியாதீத தவம். துரியாதீதத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம கர்ம வினைகள் தான் பிரச்சனைக்கு அடிப்படை. அப்ப ஆக்கினை, துரியம், துரியாதீதம் 3மே அட் அ டைம்ல ஒர்க் பண்றோம். அப்ப துரியாதீதம் தொடர்ந்து நாம் ஏற்றும் போது நம்முடைய ஆகாமிய சஞ்சித பிராரப்த கர்ம வினைகள் முற்றிலும் கழியறக்க ஆரம்பிக்கும். அப்ப வினைகள் தானே பிரச்சனையா வருது. அப்ப வினைகளை தீர்க்கறதுக்கு நீங்க தவம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அப்ப துரியாதீதம் வெரி வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன். நாம் அது இந்த மார்கழிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 48 நாள் துரியாதீதம் பண்ணணும்னு ஒரு ஐடியால இருக்கோம். சரிதானுங்களா? நிச்சயமா துரியாதீதம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமா பண்ணணும். மகரிஷி பல இடங்கள்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதற்கு அடுத்த தவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மைய தவம். அதை பத்தி நம்ம பல விஷயங்களை பேசி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் அத்தனையும் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், ரசாயனங்கள் தான் நம்ம பிரச்சனைக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்ப 7 நாளமில்லா சுரப்பிகளையும் சரியாக வைப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆக்கினை, துரியம், சாந்தி, துரியாதீதம், இன்னும் ஒரு படி போய் பஞ்சபூத நவகிரதவத்தையும் உள்ளடக்கிய ஒரு தவம் தான் 9 மைய தவம். அப்ப அந்த 9 மைய தவத்தை நாம் தொடர்ந்து ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சக்ராஸ் கிளீன் ஆகுது, எனர்ஜி கிடைக்குது, ஹார்மோன்ஸ் ப்ராப்பரா சுரக்குது, கர்ம வினைகள் நீங்குது, எல்லாம் சகலமும் செட்டில்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, அது ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன். அதுக்கப்புறம் நித்யானந்தம். பிரபஞ்ச சக்தியை நமக்குள் ஈர்த்து நம்முடைய ஆற்றலாக மாற்றி நித்தியமும் ஆனந்தமாக இருக்க செய்யக்கூடிய தவம். எப்படி இது கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சியில பிரபஞ்ச சக்தி உள்வாங்கிறோம், அது மாதிரி நித்தியானந்தம் அபரிமிதமான பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள கொடுத்து நம்முடைய கர்ம வினை ஜீவகாந்த களத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு தியானம். சரி, நித்தியமும் ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னாவே பிரச்சனைகள் அற்று இருக்கிறது தான். நிறைவாக மகிழ்ச்சி அவங்க கொடுத்து இறைநிலை தவம். இறைநிலை தவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். தவத்தினுடைய உச்சம் இறைநிலை தவம். இறைநிலை தவம் சாதாரணமா எல்லாரும் செய்ய முடியாது. மற்ற தவங்கள் செய்யற மாதிரி நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் அதை செய்ய முடியும். ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு உணர்வு நிலைக்கு நீங்க வந்தா தான் அந்த தவத்தையே நீங்க செய்ய முடியும். புரியுதா? நீங்க இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் உங்களுக்குள்ள ஊறி 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 இறைநிலையே நானா வந்திருக்கிறேன் அப்படிங்கறது ஓரளவுக்கு நீங்க சிந்தனையில தெளிவு வந்தீங்கன்னா தான் அந்த தவத்து மேல ஒரு ஈடுபாடே உங்களுக்கு வரும். நிறைய அன்பர்கள் அந்த தவத்தை செய்யறது இல்லை. இமயவரமனையை அடிக்கடி சொல்லுவார், அது ரொம்ப பவர்ஃபுல் மெடிடேஷன். நானும் அடிக்கடி சொல்லுவேன். சரி, எல்லாம் வல்ல இறைவனே நானாகவும் எல்லாமாகவும் இருக்கிறான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பேசுற விஷயம் இன்ஃபர்மேஷனா இருக்கு, ஜஸ்ட் காதுல கேட்ட இன்ஃபர்மேஷனா இருக்கு. அது கன்ஃபர்மேஷன் ஆகி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும்னா அந்த தவத்தால மட்டும்தான் முடியும். அந்த தவத்துல என்ன பண்றோம், இறைவனே நானாக அனைத்துமாக வந்திருப்பதை நீங்க அகக்காட்சியாக பார்த்து பார்த்து உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஜஸ்ட் சும்மா உட்கார்ல. அதுல அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அப்ப உங்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கும்? இறைவனே நானாக இருக்கிறான், எல்லாமா இருக்கிறான்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா உங்க லைஃப் ஒரு மகானுடைய லைஃப், ஒரு அன்பும் கருணையுமான ஒரு லைஃபா மாறி. அப்ப மகரிஷி அவர்கள் ஆக்கினை விழிப்பு நிலைக்கு, சாந்தி அமைதிக்கு, இறைவனோட தொடர்புக்கு துரியம், 5 புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரகத்தை நம்மோடு இணைத்து அதனுடைய சக்தியை நம்மோடு கலப்பதற்காக பஞ்சபூத நவகிரகம், இறைவனோடு இணைவதற்கு துரியாதீத தவம், 9 மையங்களையும் அற்புதமாக இயக்கி நம்மளோட டோட்டல் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை அற்புதமா சுரக்க வைக்கக்கூடிய தவம் 9 மைய தவம். பிரபஞ்ச இறை சக்தியை நம்முடைய உடல் சக்தியாக, காந்த சக்தியாக மாற்றி நித்திய ஆனந்தமாக இருப்பதற்கு நித்தியானந்த தவம். இறைவனே நானுமாக அனைத்துமாக பரிணமித்திருக்கின்ற அந்த மெய்யுணர்வை பெறுவதற்கு இறைநிலை தவம் என்று 9 தவத்தையும் கொடுத்ததனுடைய பர்பஸ் நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க.
ஆனால் இத்தனை தவங்களையும் செய்து சிலர் பிரச்சனையில் இருக்கிறோம். சரிங்களா? அதற்காகவோ என்னவோ இந்த ஒரு நுட்பத்தை நான் மகரிஷியே கொடுத்ததாக கருதி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மகரிஷியே சொல்லால் மட்டும் நம்பாதேன்னு சொல்லிட்டாரு. உன்னை நான் ஏமாத்துறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மகரிஷியே என்ன சொல்ற, நான் சொல்றேனே நம்பாதப்பா, நீ சொல்ற விஷயத்த வாங்கிக்கோ, நீ அனலைஸ் பண்ணி பாரு, உனக்கு அது ஓகே அப்படின்னா நீ கண்டினியூ பண்ணு, இல்லாட்டி விட்டுருப்பா. நானும் அதே கான்செப்ட் தான் சொல்றேன். இது எனக்கு இன்ட்யூஷனா வந்திருக்கு. நீங்க அதை செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு சக்சஸ் ஆனா கண்டினியூ பண்ணுங்க, சக்சஸ் ஆகலைன்னா வெட்டுருங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. புரியுதா இல்லைங்க? அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ டெக்னிக்கு வருவோம். டெக்னிக் பிரபஞ்சத்துல பண்ற டெக்னிக். இது கண்டிப்பா துரியாதீத தவம் எடுத்தவங்க நல்லா செய்ய முடியும். துரியாதீத தவம் எடுத்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இன்னும் பிரம்மஞானம் எடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து செய்ய முடியும். ஏன்னா இது நீங்க கொஞ்சம் ஒரு உணர்தலோட செய்யக்கூடிய ஒரு மெடிடேஷன் தான். சரிங்களா? பஞ்சபூத நவதவம் எடுத்திருந்தா கூட செய்யலாம், செய்யக்கூடாது முடியாதுன்னு சொல்லல. சரிங்களா? இப்போ பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன நீங்க யோசித்து பாருங்க. பஞ்சபூதங்களுடைய தன்மை, நிலம், நிலத்தினுடைய தன்மை என்ன? எதையுமே தாங்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குங்க? நிலத்துக்கு இருக்கிறது. அப்போ நிலம்தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த அத்தனை உயிர்களையும் தன்மேல் தாங்கி கொண்டு இருக்கிறது. சரிதாங்க? அதனாலதான் என்ன சொல்றாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. சரி, நிலத்தினுடைய தன்மை, பொறுமைக்கு யார் உதாரணம் சொல்றோம்? பூமி தாயத்தானே சொல்றோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரும். அது எப்படி தாங்குது? தன்னை துன்பம் கொடுக்கிறவங்களே அது தாங்கும். அப்போ நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய மன வலிமை நமக்கு வேண்டும் என்றால் நீங்க அது யாருகிட்ட இருந்து வாங்க முடியும்? நிலத்திலிருந்து தான் அந்த சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? நிலத்தினுடைய தன்மை என்ன? பொறுமை. நிறைய பேர் எனக்கு கோபம் வருது, பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது, நான் என்ன பண்ணட்டும்? இனிமேல் ஒரு டெக்னிக், நீங்க மண்ணு மேல அதிகமா தவம் பண்ணுங்க. பஞ்சபூத நவதவம் பண்றீங்களா? ஒரு 10 நிமிடம் மண்ணு மேல தவம். அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. சரிதானுங்களா? அதுக்குன்னு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. அப்ப நீங்க நிலத்தின் மேல தவம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா, நிலத்தினுடைய தன்மை என்னுடைய தன்மையாக மாறுவதற்கு ஆரம்பிக்கும். நிலம் என்ன பண்ணு தெரியுங்களா? எப்பேற்பட்ட விஷத்தையும் மக்கச் செய்து மாற்றிவிடும். தெரியுமில்ல உங்களுக்கு? சரிங்களா? நீங்க பாலி பேக்கு 2000 வருஷமே ஆனாலும் அவ்வளவு தீமையானது கூட அழிச்சிடும். சரி, அழித்து ஒரு புதுமையான உயிரை உற்பத்தி செய்து. சரி, அப்ப நிலத்துக்கு நிறைய தன்மை இருக்கு. நீங்க நான் சிம்பிளா ஒவ்வொரு தன்மையை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு ஷார்ட்டா முடிச்சுட்டு அந்த மெடிடேஷனையும் நான் உங்களுக்கு நடத்திட்டு இன்னைக்கு 7:30க்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதனால ரொம்ப ஃபாஸ்டா போறேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான், பெரிய டெக்னிக் ஒண்ணும் இல்லை. நிலம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டது. நீங்கள் நிலத்தின் மேல் எவ்வளவு தூரம் ஆழமாக 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 தியானிக்கிறீர்களோ எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். இன்னும் நிலமே பியூரிஃபை பண்ணும், பிரச்சனைகளை அழிக்கும். நீங்க விஷத்தை போட்டுறீங்க மண்ணுல, ஒரு குறிப்பிட்ட காலம் விட்டுட்டீங்கன்னா அந்த விஷத்தையே அது மாத்தி உரமா மாத்திடும். அவ்வளவு பவர் நிலத்துக்கு இருக்கு, சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இல்லாட்டி இன்னைக்கு நாம போடுற உரத்துக்கு விஷத்துக்கு பூமி எப்பவே செத்து போயிருக்கணும். இன்னும் அதற்குள்ள அந்த உயிர் சக்தி இருக்கு. புரியுதா இல்லைங்க? ரெண்டாவது, நீர் என்ன பண்ணுது? நீரினுடைய தன்மையே சுத்தப்படுத்துறது தான். நீங்க சுத்தப்படுத்துறதுக்கு என்ன இதை யூஸ் பண்றீங்க? அதிகபட்சம் தண்ணி வச்சுதானே கழுவுறோம். தண்ணி என்ன பண்ணும்? கழிவுகளை நீக்கக்கூடிய சக்தி தண்ணிக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதனாலதான் குளியல்ல இருந்து, சரிங்களா, பொருள் கழுவுறதுல இருந்து அத்தனையுமே நம்ம எதை யூஸ் பண்றோம்? தண்ணியை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்ப தண்ணி எப்படி ஒரு பொருள் இருக்கிற கழிவுகளை நீக்குகிறதோ அப்படி நீங்க நீரின் மேல் தவம் இயற்ற இயற்ற இயற்ற
உங்களுடைய கர்ம வினைகள், பிரச்சனைகள் உங்களை விட்டு நீக்கப்படும். நீங்கள் சுத்தப்படுத்தப்படுவீர்கள். இது டைரக்டா சொல்லல யாருமே, இன்டைரக்டா இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானுங்களா? எறும்பு ஊற கல்லும் தேயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணி போனா கூட கல்லும் கரையும். கரையுமா கரையாதா? இப்ப ஆத்துல கூழாங்கல் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, உருண்டை உருண்டையா ஷேப்பா அழகா ஷைனிங்கா நீங்க எடுத்து கையில வச்சு எந்த இடத்துல கீசாம இருக்குதுல்ல. சரியாங்களா? அதான் நம்ம கிட்ட வர பிரச்சனை எப்படி வரும்னா, ஷார்ப்பா வரும். நீங்க நீர்ல மெடிடேஷன் அதிகமா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனையெல்லாம் மழுங்கி உங்களுக்கு துன்பம் கொடுக்காத பிரச்சனையா கன்வெர்ட் ஆகும். இன்னும் டீப்பா நீங்க நீர்ல மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, இப்போ ஏதோ அந்த முதல்வன் படத்துல கூட அவரு சேத்துக்குள்ள விழுந்துருவாரு அர்ஜுன். சரிதாங்களா? ஒருத்தர் கொண்டாந்து பாலை மேல இருந்து ஊத்துவார். நீங்க கோயில்ல சாமி அபிஷேகம் எல்லாம் பார்த்திருக்கோம். சாமிக்கு அந்த அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிட்டு மேல இருந்து பச்சை தண்ணீர் ஊத்துவாங்க. அந்த அபிஷேக பொருள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு கீழே போறது பார்க்கணும். சரி, இல்லாட்டி ஒரு செம்மண்ல ஆன ஒரு பொம்மை வச்சுக்கோங்க. சரி, அது மேல அப்படியே நீங்க தண்ணி ஊத்துறீங்க, அப்படியே அந்த பொம்மை என்ன கரையும். அப்படி நீரின் மேல் யாரெல்லாம் உயிர்கலப்பு பெற்று தவமேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன சக்தி வரும் தெரியுங்களா? அந்த பிரச்சனைகளை எல்லாம் கரைத்து போகக்கூடிய சக்தி வந்துடும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வந்துடும். அந்த பிரச்சனை நம்மை தாக்காமல் பாலிஷா மாற்றக்கூடிய சக்தி வந்துடும். இன்னும் நீரினுடைய தன்மை என்ன? மிக அற்புதமான தன்மை. சரிங்களா? இந்த எறும்பு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, உங்களுக்கு எறும்பு போற வழியில் ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லை எதிர்த்து போராடாத எறும்பு டக்குன்னு சுத்தி போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? சுத்திட்டு போயிடும். தண்ணி அதே மாதிரிதான். போற வழியில ஒரு கல்லோ ஒரு பாறையோ ஒரு மலையோ வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கூட ஒத்துழைச்சு அது பாட்டுக்கு போயிடும். அப்ப பிரச்சனையிலிருந்து நீங்க எப்படி அலேக்கா தப்பிச்சு வர முடியுங்கிற டெக்னிக் எது கொடுக்கும்னா, அந்த நீரின் மேல் மெடிடேஷன் கொடுக்கும். புரியுது இல்லைங்களா? சரி, அடுத்தது வந்துடுறேன். நெருப்பினுடைய இயல்பே என்ன பண்ணுங்க? நெருப்பினுடைய இயல்பே என்ன? சுத்தப்படுத்துறது தான். அதனாலதான் அக்னி சாட்சியாக வச்சிருக்காங்க. நெருப்பு என்ன பண்ணும்? நீங்க எதை போட்டாலும் சுத்தம் பண்ணும். அதுதான் நெருப்போட வேலையை. அழிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிடும். சரிங்களா? நெருப்பு தான் இருக்கிறதுலயே வெரி பவர்ஃபுல் பூதம்னு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அதே போல அசுத்தமே படுத்த முடியாத ஒரு பூதம்னா நெருப்பு தான். அதை நீங்க அசுத்தப்படுத்தவே முடியாது. நிலத்தை அசுத்தப்படுத்தலாம், நீரை அசுத்தப்படுத்தலாம், ஏன் காற்றை அசுத்தப்படுத்தலாம், விண்ண கூட அசுத்தப்படுத்தலாம். ஆனா நெருப்பை நீங்க அசுத்தப்படுத்துறதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா நெருப்பு எதை நீங்க கொடுத்தாலும் அதை தன்மயமாக மாற்றிக்கொள்ளும். எதை கொடுத்தாலும், பச்சை மட்டை கொடுத்தாலும் தன்மயமா மாற்றிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா தன்மயமா மாற்றிடும். தன்மயமா மாற்றுறதோட மட்டும் இல்லாமையே பண்ணிடும். சரிங்களா? அது நல்லா பாருங்க. அது தேவையற்றதுதான் ஃபர்ஸ்ட் நீக்கும். தேவையற்றதுதான் ஃபர்ஸ்ட் நீக்கும். கழிவுகளை தான் ஃபர்ஸ்ட் நீக்கும். புரியுதுங்களா? கழிவுகளை ஃபர்ஸ்ட் நீக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல போனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சரி, அப்ப நெருப்பினுடைய தன்மை, இப்ப தங்கத்தை நெருப்புல போடுறீங்க, அதுல இருக்கிற கழிவுகளை இது நீக்கி கொண்டே வரும். அப்ப நெருப்பின் மேல் யாரெல்லாம் ஆழ்ந்து தியானம் பண்ணுகிறார்களோ, சரியாங்களா, அவங்களுக்கு என்ன ஆகும்? கர்ம வினை ஆட்டோமேட்டிக்கா எரிந்து தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஒரு ஆழ்வார் கவி இருக்கு இல்லையா? சரியாங்களா? தீயினில் தூசாகும். அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் உங்களிடமிருந்து தீயில எப்படி ஒரு விஷயத்தை காமிச்சீங்கன்னா எரிஞ்சு சாம்பலா இல்லாம போகுமோ, அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் மாயமாகும். நம்முடைய கர்ம வினைகள் தூய்மை செய்யப்படும். இது நெருப்புக்கு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சக்தி. சரிதாங்களா? காற்றுக்கு என்ன வேலை? காற்று ஒரு கடத்தி. சரியா? ஒரு இடத்துல இருந்து பொருளை இன்னொரு இடத்துக்கு கடத்தணும்னா காற்று வேணும் இல்லையா? மேகங்கள் நகர்ந்து வரணும்னா காற்று வேணும். காற்றுக்கும் தூய்மைப்படுத்துற சக்தி இருக்கு.
சரிதானுங்களா? எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் தள்ளிடுது இல்ல அந்த பக்கம். காற்றுக்கும் தூய்மைப்படுத்துற சக்தி இருக்கு. ஒரே ஒரு சுனாமி புயல் காற்று அடிச்சதுன்னா என்ன ஆகுது? மொத்த ஏரியாவும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிருதா? சரிதானுங்களா? அத்தனை சாக்கடைகள் அத்தனையும் கிளீன் பண்ணி எடுத்துரும். காற்று தூய்மைப்படுத்துதல மிக முக்கியமான இடத்துல இருக்குது. அப்ப உங்க பிரச்சனைகளை உங்களிடமிருந்து நகர்த்தி வேறொரு இடத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குங்க? காற்றுக்கு இருக்கிறது. சரிங்களா? சரி, ஃபைனலா நுட்பம் வின்னு. இன்னொரு 5 மினிட்ஸ் இது முடிச்சுட்டு நம்ம 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ண போறோம். சரிங்களா? விண்ணுக்கு என்ன பெரிய பவர்? எதுக்குதான் நான் பிரம்மஞானம் தெரியணும்னு சொன்னேன். விண் அப்படிங்கிறது என்ன? கோடான கோடி காந்த துகள்களால் ஆனது. விண்ணுங்கிறது லட்டு. லட்டு லட்டு எதனால் ஆனது? பூந்தியால் ஆனது. சரிங்களா? அப்ப லட்டு பூந்தியால் ஆனது. ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பூந்திகள் சேர்ந்ததுன்னா ஒரு லட்டு இல்லையா? அப்படி இந்த விண் எதனால் ஆனதுன்னா இறை துகள்களால் ஆனது அல்லது காந்த துகள்களால் ஆனது. சரி, அப்ப ரவா லட்டுங்க. நிறைய ரவை சேர்த்து பிடிச்சிங்கன்னா ரவா லட்டா? சரி, அது பிரிச்சிங்கன்னா ரவை துகள், அவ்வளவுதான். அது மாதிரி விண்ணுங்கிறது காந்த துகள்கள் சேர்ந்தது விண்ணு. பிரிச்சிங்கன்னா காந்த துகள். இப்ப அது சேர்ந்த விண்ணு இருக்கா? விண்ணு என்ன ஆயிட்டு இருக்கு? வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. விண் வேகமாக சுழலும் போது அந்த உள்ள இருக்கிற காந்த துகள்கள் தெரித்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் ஜீவகாந்தம்னா வான்காந்தம்னா சொல்றோம். இதுல நுட்பமான ஒரு பேர் இருக்கு, விண் கரைதல் அப்படின்னு மகிழ்ச்சி கொடுப்பாங்க. இப்ப சோப்பு நீங்க விளைக்கழுவு அப்படியே சோப்பு கரைதல் நடக்குது இல்ல? குளிக்கிறப்ப சோப்பு கரைதல் நடக்குது இல்ல? அப்படி விண் நேச்சராவே கரைதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்ணோட யாரெல்லாம் இணைந்து தவம் ஏற்றுகிறார்களோ அவர்களுடைய பிரச்சனை கரைந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர்கள் பெறுவார். ஏன்னா இந்த உயிர் தான் அத்தனை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி தான் அத்தனை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய சக்தியும் அது கொடுக்கும். இரண்டாவது, அந்த பிரச்சனைகளை உங்களிடமிருந்து வெளியேற்றக்கூடிய கரைதலும் அந்த விண்ணிலே நடக்கும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த ஆத்ம சாந்தி தவத்தை பத்தி பேசணும்னு கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம சிந்திக்கணும், கண்டிப்பா சிந்திக்கணும். மகரிஷி கொடுத்த ஒரு தவம் தான். இப்ப அதிகமா எங்கேயும் அது போக்கஸ் பண்றது இல்ல. சரியாங்களா? அதை நம்ம நிச்சயமா பயன்படுத்தணும். சரியாங்களா? இப்ப ஆத்ம சாந்தி தவத்துல என்ன பண்றோம்? அந்த ஆன்மாவை நம்மோடு இணைத்து கொண்டு பிரபஞ்சத்திலே கொண்டு போய் கலக்க விட்டுறோம். ஆன்மாவையே கொண்டு போய் பிரபஞ்சத்துல கலக்க முடியும்னா நம்ம பிரச்சனையை கொண்டு போய் கலக்க முடியாதா என்ன? தாராளமா கலக்கலாம். சரிங்களா? அந்த நுட்பத்தை தான் நமக்கு பார்க்க போறோம். ஓகே, சரிங்களா? அப்ப பஞ்சபூதங்களிலே நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கு ஆரம்பிக்கும். தெரிஞ்சாலும் சரி, தெரியலினாலும் சரி. புரியுதுங்களா? இந்த ஸ்பீச்சை கேட்டாதான் நடக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பஞ்சபூதத்தோட உயிர்கலப்பு பெற்றுட்டீங்கன்னா, அதனாலதான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றேன். எனக்கு இந்த விஷயம் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை நீங்க எங்கேயுமே தவத்துல கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மண்ணினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மாறட்டும்னு சொல்லுவேன். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீரினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மாறட்டும். நெருப்பினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மாறட்டும். இந்த வார்த்தையை நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அப்போ பஞ்சபூதங்களுடைய தன்மை நமது தன்மையாக மாற 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கர்ம வினைகள் என்ன ஆகும்? கழியறக்க ஆரம்பிக்கும். கர்ம வினைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓட, உங்களை விட்டு விலக, அல்லது பிரச்சனையே இல்லாமல் அழிய, அல்லது பிரச்சனை இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு நகர, அல்லது பிரச்சனையை தாங்கக்கூடிய வலிமையை உங்களுக்கு கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தவம் தான் இந்த பஞ்சபூத நவகிரக தவம். சரிங்களா? நான் இப்ப சொல்ற இந்த தவத்தை இந்த நுட்பத்தோட நீங்க பண்ணுங்க. ஆனா ரெகுலரா பண்ண வேண்டாம். சரியானுங்களா? ஒரு பிரச்சனை எடுத்துட்டு ஒரு முறைதான் தவம். ஒரு தவத்துக்கு ஒரு பிரச்சனை தான். எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுட்டு அந்த தவத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் போகணும்னு பண்ண வேண்டாம். சரியாங்களா?
ஒரு முறை மெடிடேஷன் பண்றப்ப ஒரு பிரச்சனை தான் எடுக்கணும். எப்படி கண்ணாடி பயிற்சியோ தனார்சன சங்கல்பமோ ஒரு பிரச்சனைய போக்கஸ் பண்ணி நீங்க பண்றீங்களோ, அது மாதிரி இது பேரே பிரச்சனைகளை தீர்க்கும்னு வச்சுக்கோங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கணும்னா நினைத்ததை நடத்தும் தவம்னு வச்சுக்கலாம். சரி, பேர் நாம வைக்கிறது தானே. சரி, தவத்தினுடைய நுட்பத்தை மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப எல்லாமே இவங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஷார்ட் பண்ணிட்டே வரணும். அப்பதான் மக்களுக்கு ஈஸியா போய் அது ரீச் ஆகி இம்மிடியட்டா ரிசல்ட் கிடைக்கும். நான் இதுக்கு பேசணும்னா நிறைய பேசணும்னு எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா நிறைய பேசியெல்லாம் இங்க ஒன்றும் பெரிய பலன் இல்லைங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மக்களுக்கு போகணும். அந்த அளவுக்கு இந்த தவத்தை நாம இப்ப பண்ண போறோம். சரிங்களா? இதற்கும் கடந்து சுத்த வெளிக்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் கர்மா கழிகிற ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஆனா நாம இந்த தவத்துல என்ன பண்ண போறோம்னா பஞ்சபூதங்கள்ல அப்படியே விரிஞ்சு போறோம். விரிஞ்சு போய் பஞ்சபூதங்களையும் நம்முடைய கர்ம வினைகளை அத்தனையும் கழிச்சு பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சுத்த வெளிக்குள்ள போய் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். சரியானுங்களா? இப்ப காலையில இருந்து வீடெல்லாம் கிளீன் பண்றீங்க இல்லையா? கிளீன் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வர்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்ல இணைந்து 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 இணைந்து, ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் இருக்கு. பஞ்சபூதங்களாலதான் இந்த கர்மாவே உருவாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம சுத்த வெளியே இருந்த வரைக்கும் நமக்கு கர்மாவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. பஞ்சபூதங்களாக மாறி அதுல இருந்து உயிரினமாக தன்மாற்றம் பெற்று வந்ததுனால இந்த பஞ்சபூதங்களுக்கு அதுல பங்கு இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்னா நம்ம கர்ம வினையை வாங்கி நம்ம தூய்மை செய்வதற்கு அதிகமான போர்ஸோடு இருக்கும். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். சரியாங்களா? நம்ம கர்ம வினையை போக்குறதுல அதிக போர்ஸ் எது செயல்படும்னா பஞ்சபூதங்கள் தான் செயல்படும். ஏன்னா அதுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் உள்ள இருக்கும். அதனோட இன்னர் அறிவில் இருக்கும். நம்மளாலதானே இவனுக்கு இவ்வளவு சிக்கல் வந்தது, இவன் கர்மாவை எப்படியாச்சும் கழிச்சு இவனை சீக்கிரம் இறையுணர்வுக்கு அனுப்பணும், துன்பத்தையெல்லாம் இவங்கிட்ட இருந்து நீக்கணும்னு அது படு தீவிரமா வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? பஞ்சபூதங்களை தவம் ஏற்றி நம்மளுடைய பிரச்சனைகளை அப்படியே என்ன பண்றோம்? நம்மளை விட்டு அப்படியே டிசால்வ் பண்ண வைக்கிறோம். அப்போ பிரபஞ்ச அளவுக்கு போறோம். பிரபஞ்சத்துல அந்த மொத்தமா கரைச்சிட்டு இறைநிலைக்கு போய் நம்மை முழுமையாக அந்த தூய தன்மையோடு நம்மை அப்படியே இணைத்து கொண்டு புதிய ஆன்மாவாக இங்க இறங்குறோம். இதுதாங்க தவம். சரிங்களா? இது 3 தவத்துல பண்ணலான்னு சொன்னேன். ஒண்ணு துரியாதீத டவர் டெக்னிக்லயும் பண்ணலாம். துரியாதீத டவர் டெக்னிக்ல என்னன்னா ஆக்கினை, துரியம், பிரபஞ்சம். பிரபஞ்சம்ங்கிறது சக்தி களம். அதுல சக்தி களம் முழுக்க விரிந்து நின்று உங்க பிரச்சனைகளை அந்த இடத்துல கரைக்கணும். ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போய் அந்த விண்ணிலே அந்த பிரச்சனையை இணைத்து அப்படியே கரைத்து 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 உங்க பிரச்சனை எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். நீங்க தூய்மை ஆயிட்டீங்க, நாம தூய்மை ஆயிட்டோம். பிரச்சனை ஃபுல்லா கரைச்சு பிரபஞ்சத்துல இறக்கி விட்டுறோம். இப்படியும் இந்த தவத்தை செய்யலாம். 9 மைய தியானத்துல இங்கிருந்து மேல போய் அதை கரைச்சும் செய்யலாம். சரிங்களா? பிரபஞ்சத்தில் நின்று செய்யலாம். ஆனா வெரி எஃபெக்டிவா இருக்கிற சிஸ்டம் பஞ்சபூத தவத்துல நம்ம செய்யறதுதான். ஓகேங்களா? சரி, தவம் செய்யலாமா? ஒரு 10 நிமிஷம் தவத்துக்கு உட்காந்துக்கோங்க. 10 minutes, ஜஸ்ட் 10 minutes. நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனைய, இன்னைக்கு உங்களுக்கு சவாலா இருக்கிற ஒரு பிரச்சனைய உங்க மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தவத்துக்குள்ள வர்றீங்க. நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனைய, இன்னைக்கு உங்களுக்கு சவாலா இருக்கிற ஒரு பிரச்சனைய உங்க மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தவத்துக்குள்ள வர்றீங்க. ஓகே? கண்களை மூடி தியான நிலைக்கு வந்துடும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும்
இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய அனைத்து குருமார்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அவர்கள் அனைவரிடமிருந்தும் வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நல்ல உணர்வுக்கு வரட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குருமார்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கும். தவம் பஞ்சபூத தவம். பஞ்சபூதங்களிலே ஐந்தாவது தத்துவமாகிய நிலத்தின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்குவோம். இப்ப நேரடியாக அந்த நிலத்தை அப்படியே அகக்காட்சியா பாரு. நிலம் 25,000 மைல் சுற்றளவு கொண்ட இந்த பூ உலகம். அந்த நிலத்தோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறது. அப்படியே அந்த நிலத்திற்கு உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, நிலத்துக்குள்ள போங்க. நம்முடைய அணுக்களை எல்லாம் அந்த நிலத்தினுடைய அணுக்களாக மாற்றி அப்படியே அந்த அணுவோடு அணுவாக கரைந்து நில்லுங்க, கரைந்து நில்லுங்க. இப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அந்த பிரச்சனை உங்களிடமிருந்து வெளியேறி அந்த நிலத்தோடு கலந்து கொண்டிருப்பதாக அப்படியே பாவித்துக் கொள்ளுங்க. நாம் ஒரு பொருளை மற்றொருவருக்கு கொடுப்பது போல நம்மிடம் இருக்கின்ற அந்த பிரச்சனையை நாம் அந்த பூமாதேவியிடம், எல்லாம் வல்ல இறையே நிலமாக மாறியிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த அந்த இறை நிலத்திடம் உங்களுடைய பிரச்சனை அப்படியே மனப்பூர்வமா கொடுங்க. இந்த நிலம் அதை பரிபூரணமாக பெற்றுக்கொள்கிறது. நிலத்தினுடைய தெய்வீக தன்மைகளை நமது தன்மையாக மாற்றிக்கொள்வோம். அதனுடைய தெய்வீக தன்மை உங்களோடு கலந்து கொண்டிருப்பதை பாருங்க. வாழ்க வளமுடன். நிலத்திற்கு நன்றி. நிலத்தை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். வாழ்க வளம். இப்ப அப்படியே நிலத்திலிருந்து அப்படியே உள்ள போங்க, உள்ள போங்க. அப்படியே கடல் நீரை உங்களால் உணர முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அது கடலோடு இந்த நிலம் இணைந்திருப்பதை உங்களால பார்க்க முடியும். அப்படியே நீரோடு ஒன்றி கலந்து வாங்க. இந்த நிலத்திலிருந்த உங்களுடைய அந்த அணுக்கள் அப்படியே நீரினுடைய அணுக்களாக மாற்றம் பெறட்டும். நீரோடு நீராக கலந்து நிற்கின்றோம். மிக பிரம்மாண்டமான கடல் பரப்பு
இந்த கடல் நீர் முழுக்க அப்படியே விரிந்து விரிந்து வியாபித்து நில்லுங்க. நம்முடைய அணுக்கள் அனைத்தையும் நீரோடு நீராக இணைத்து நிற்கிறோம். இப்ப உங்களுடைய அந்த ஒரே ஒரு பிரச்சனையை அப்படியே நீர்கிட்ட கொடுங்க. ஒரு பொருளை நீங்கள் பிறரிடம் கொடுப்பது போல உங்களுடைய அந்த பிரச்சனையை அப்படியே பரிபூரணமாக டோட்டல் சரண்டரா அந்த பிரச்சனைய டோட்டலா அந்த நீர்கிட்ட கொடுக்குறீங்க. எல்லாம் வல்ல இறையே நீராக மாற்றம் பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து அதனிடம் நம்முடைய பிரச்சனையை ஒப்படைக்கிறோம். அது முழுமையாக அந்த பிரச்சனையை பெற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதையும் அதனுடைய தெய்வீக தன்மைகளை நம்மோடு இணைத்து கொண்டிருப்பதையும் அப்படியே உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பாருங்க. நீர் எவ்வாறு பிரச்சனைகளை எளிமையாக கையாள்கிறதோ, நீர் எவ்வாறு பிரச்சனைகளை தூய்மைப்படுத்துகிறதோ, அது போல நமது பிரச்சனை முழுமையாக தீர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க. நீரை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க. அப்படியே கடலினுடைய அடி ஆழத்துக்கு போங்க. அடி ஆழத்துக்கு போங்க. அங்க நிலப்பரப்பு, அந்த நிலத்திற்கு உள்ள அப்படியே போங்க. பூமியினுடைய மையத்துக்கு போங்க. பூமியினுடைய மையம் கிட்டத்தட்ட 3000 மைல் சுற்றளவிலே மிக பிரம்மாண்டமான நெருப்பு கோலம். உள்ள பாருங்க. நெருப்பு அப்படியே நம்முடைய அணுக்களை நெருப்பினுடைய அணுக்களாக மாற்றி நெருப்போடு நெருப்பாக அப்படியே இணைந்து நில்லுங்க. நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இப்போ நம்முடைய அந்த ஒரு பிரச்சனையை எடுத்து எல்லாம் வல்ல இறையே நெருப்பாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மை உணர்ந்து அந்த நெருப்பிடம் பரிபூரணமாக சரண்டர் பண்ணு. சரணாகதி. பிரச்சனை கொடுங்க. அந்த அக்னி அந்த பிரச்சனைகளை எரித்து எரித்து பஸ்பமாக்கி கொண்டிருக்கிறது. உணர்ந்து பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எரிந்து ஒன்றுமற்ற நிலையில் மாறிக்கொண்டிருப்பதை பாருங்க. நெருப்பினுடைய தெய்வீக தன்மைகளை நமது தன்மையாக பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல உள்வாங்கிக்கோ. நெருப்புக்கு நன்றி கூறிக்கொள்வோம். வாழ்க வளம். வாழ்க வளம். இன்னும் அந்த நெருப்பினுடைய சக்தியோடு அப்படியே இணைந்து நெருப்பு என்ன பண்ணும்? பூமி முழுக்க அப்படியே ஊடுருவி பாய்ந்து அப்படியே மேல வாங்க. மேலே வந்து அங்க இருக்கிற உயிர்கள் அனைத்திற்கும் வெப்ப சக்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது நெருப்பு. அப்படியே மேல வாங்க. பூமி அளவுக்கு வாங்க. இப்ப பூமியிலிருந்து அப்படியே விரிந்து வாங்க. எல்லா திசைகளிலும் விரிந்து வாங்க. காற்று, வாயு பகவான் அற்புதமான இந்த காற்றை உணருங்க.
காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நம்முடைய உடல் அணுக்களை எல்லாம் அப்படியே காற்றோடு காற்றாக கரைத்து விடுங்க. கரைத்து விடுங்க. எல்லாம் வல்ல இறையே, காற்றாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து நமது பிரச்சனையை காற்றிடம் பரிபூரணமாக சரண்டர் செய்ய, சரணாகதி. காற்று நமது பிரச்சனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நம்மிடமிருந்து அந்த பிரச்சனைகளை விலக்கி நம்மை தூய்மை செய்து கொண்டிருக்கின்ற காட்சி. காற்றினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தையும் நமது தன்மையாக மாற்றிக்கொள்வோம். காற்றை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வாழ்க. இன்னும் விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. விரிந்து 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 செல்கிறோம். பேரியக்க மண்டலம் முழுவதும் விரிந்து நிற்கிறோம். அப்படியே பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கிற விண் துகள்களை அப்படியே நினைவு கூறு. நம்முடைய உடல் அணுக்களை எல்லாம் விரித்து விண்ணோடு விண்ணாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். விரிந்து நில்லுங்க. ரொம்ப லேசாக கண்ணுக்கு தெரியாமல் நுண்ணிய துகள்களாக மாறி நிற்கிறோம். அந்த விண் எல்லாம் வல்ல இறையே, விண்ணாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மை உணர்ந்து நமது அந்த பிரச்சனையை விண்ணிடம் பரிபூரணமாக ஒப்படைக்கிறோம். டோட்டல் சரண்டர், சரணாகதி. நீங்கள்தான் இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அடியேனை காக்க வழிநடத்த வேண்டும் என்ற உணர்வோடு ஒப்படைங்க. விண் அதை மனதார பெற்றுக்கொண்டு விண் கரைதல் போல அந்த பிரச்சனையை கரைத்து கொண்டிருப்பதை பாரு. அதாவது கடல் நீரிலே உப்பு பொம்மையை போட்டால் அது அப்படியே கரைந்து போகும் இல்லையா? அது போல இந்த பிரபஞ்சம் எனும் வான்காந்த களத்திலே நாம் இப்ப என்ன பண்ணிருக்கோம்? கலந்து நிற்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற பிரச்சனைகள், கர்ம வினைகள் அனைத்தும் நம்மிடமிருந்து கரைந்து 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 செல்வதை பாருங்கள். உப்பாலான பொம்மை நீரிலே மூழ்கி கரைந்து 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 ஒன்றுமற்று ஆவதை போல நம்மிடம் இருக்கின்ற அந்த பிரச்சனை கரைந்து 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 தூய்மையான மனிதனாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்ற காட்சி. விண்ணினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தையும் நமது தன்மையாக மாற்றிக்கொள்கிறோம். விண்ணினுடைய தெய்வீக தன்மை நமக்குள்ள பாய்ந்து கொண்டிருப்பதை பார். பிரபஞ்ச சக்தி நம்முள் பாய்ந்து நிரம்பி இருக்கின்ற காட்சி. விண்ணிற்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். வாழ்க. விண்ணையும் கடந்து அப்படியே விரிந்து வாங்க. நமது பிரச்சனையை விடுத்த தூய ஆன்மாவாக சுத்த வெளிக்குள்ளே பிரவேசிக்கிறோம். சுத்த வெளி, தூய வெளி, இறைவெளி.
இறைவெளியோடு ஒன்றி ஒன்றி கலந்து கலந்து உறைந்து நிற்கிறோம். கர்ம வினைகள் அற்ற, பிரச்சனைகள் அற்ற ஆன்மாவாக கரைந்து நிற்கிறோம். தூய ஆன்மா. வாழ்க வளமுடன். இறைநிலையினுடைய தெய்வீக தன்மைகளை நமது தன்மையாக மாற்றிக்கொண்டு இறைநிலைக்கு நன்றி கூறி அப்படியே சுருங்கி வாங்க, சுருங்கி வாங்க. பேரியக்க மண்டலம் அப்படியே சுருங்கி வாங்க. காற்று மண்டலம் அப்படியே சுருங்கி வாங்க. பூமியினுடைய மையத்துக்கு போங்க. நெருப்பு, நெருப்புல இருந்து நீருக்கு வாங்க. கடல் நீர், அப்படியே நீர்ல இருந்து நிலத்துக்கு வாங்க. நிலம், அப்படியே நிலத்தின் மேல் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே உங்களை கவனி. இப்ப நம்முடைய பிரச்சனையை பரிபூரணமாக பஞ்சபூதங்களிடம் கொடுத்து விட்டோம். அப்பஞ்சபூதங்கள் அப்பிரச்சனையிலிருந்து நம்மை பரிபூரணமாக காத்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். பஞ்சபூதங்களுக்கும் நன்றி கூறி தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். சாந்தி சாந்தி சாந்தி. கைகளை மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து 2 உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கையை கீழே இறக்கி தவத்தை நிறைவு செய்து வாழ்க 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 வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, சரியாக ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை ஷார்ட்டா செஞ்சு பழகிட்டீங்கன்னா நிச்சயமா 10 நிமிஷத்துல நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணிட முடியும். நீங்க செய்து பழக பழக. சரிதானுங்களா? இது நீங்க இந்த மெத்தடை பிரச்சனைகளை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இல்ல பஞ்சபூத தவம் பண்றப்ப இந்த மெத்தடை பயன்படுத்திட்டு அந்த கரைக்கிற விஷயத்தை விட்டுட்டு இப்படி நீங்க உள்ள கரைஞ்சு போயும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியானுங்களா? ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. நிச்சயமாக 48 நாளுக்குள்ள அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு உள்ள இன்ட்யூஷனா சொல்ற விஷயத்த உங்களுக்கு சொல்றோம். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குதுன்னா நீங்களும் செய்யுங்க. மற்ற எல்லாருக்குமே இது நீங்க சொல்லி கொடுக்கலாம்.
இதுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தீட்சை எடுத்தவங்க எடுக்காதவங்கனால நீங்க எல்லாத்துக்கும் இதை சொல்லி கொடுக்கலாம். சரிதானுங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுல இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுடையந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரே நிமிஷம்.